ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோனுக்கு வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பாலத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஹீரோ தான் வந்து ஆறுதல்லாம் படுத்துகிறான். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. எனக்குன்னு போகிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லை, இப்போ நான் எங்கே போவேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் இருக்கும்போது நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆறுதல்லாம் சொல்லிட்டு நேராக அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்து, இவளுக்குமே வேறு வழி இல்லை, அதனால அவள் அங்கேயே ஸ்டே பண்ணுறா. இதுக்கப்புறம் அந்த டீச்சர் ரூவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு மேகசீனை பார்க்குது. அதில் இவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகான ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கானுங்க. அதை பார்க்கும்போது ஆமாம், இது ஒன்று தான் ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஜோக்காக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுதா. அந்த நேரம் இந்த கோவை பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஆமாம், ரொம்ப ஜோக்காக தானே உனக்கு தெரியும், உன்னையெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரில. அந்த வயசானவர் வந்து உன்னோட டீச்சர், அதுக்காவது நீ அவருக்கு மரியாதை கொடுத்தியா, அவரை இப்படி சாகடிச்சிட்ட அப்படின்னு. யோ, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் ஒன்றும் அவரை சாகடிக்கலை, நீ பண்ண காரணத்தினால தானே அவர் செத்து போனார். ஸோ ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளை கூட இவ்வளோ வருஷமாக நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னோடய டிசிஷன் ரொம்ப தப்பு. நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இருக்கிற காலத்தில்னாச்சும் நான் நிம்மதியாக இருக்கணும். ஸோ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்தம்மா கடுப்பாயிட்டுருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ப, நான் ஏன் உன்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரா. நீ இப்போ ஃபேமஸாக ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல கெரியரில் இருக்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன். என்னோட புருஷன் நீ அப்படின்றனால தான் உனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் இந்த சொசைட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கு, ஆனால் நீ அதெல்லாம் கேர் பண்ணாமல் சும்மா வந்துட்டு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்குற அப்படின்னு. இங்கே பாரு, அவளும் என் பொண்ணு தான், ஹீரோனும் என்னோட பொண்ணு தான். நான் அவங்க கூட வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படவே கிடையாது. ஸோ ஒழுங்காக எனக்கு டிவோர்ஸை கொடுத்துரு அப்படின்ட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த அம்மா கவுன்னு கத்துது, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் கீழே வந்துட்டுருக்காரா. அந்த டைம் தான் இந்த ஜியா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. அப்பா, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் அம்மாவையும் என்னையும் தனியாக விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்களா அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலையா. அம்மா என்ன நடக்குது, ஏதாவது சொல்லுங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, நீ அப்பாவை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உன்னை அடிக்கடி வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நீ இப்போ இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போன அப்படின்னா இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ளே எப்போவுமே வரக்கூடாது, இவள் உன் பொண்ணுமே கிடையாது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கா. அம்மா, எதுக்குமா அந்த மாதிரி அப்பா வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. ஆனால் இந்த பொம்பளை கேட்கவே மாட்டுது. நீ வந்துட்டு இப்போ என்னை விட்டு போகிற அப்படின்னா போய் எப்படி பொழைப்ப, உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன டேலண்ட்டு, நான் தான் பெருசாக அந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கேன், போய் அந்த வீணா போனவ கூட ஒன்றா இரு அப்படின்னு. அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ட்டு இந்த ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாக எங்கேருந்து போய்கிட்டே இருக்காரா. ஸோ ஜியாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏம்மா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏமா அம்மாவை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா காலங்காலத்துலேயே ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். இங்கிட்ட ஹீரோன்னு பார்த்திங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. இவன் வந்து கேட்குறா, அம்மா திடீர்னு நைட்டு நீ எங்கே போன, உன்னை நான் தேடினேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிவா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. ஏன்னா ஹீரோனுக்கு வந்து ஆன்ட்டி வந்து ஹீரோவோட ஸ்டெப் மதர் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஆனால் ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த மூவோட ரிலேட்டிவ் பொண்ணு தான் இவ அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாது. அது தெரிய வந்துச்சு அப்படின்னா அவன் எப்படி ரியாக்ட் ஆவான் அப்படின்ற விஷயங்கள் தெரியலை. ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயங்கள், அதான் அந்த வந்து வீட்டிலேருந்து போக சொல்லியிருந்திருப்பாங்களா, அந்த விஷயங்கள் கேள்விப்பட்டு தான் கால் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, நான் உனக்கு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், என் கையில் கொஞ்சம் காசும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி யோசிக்கிறா. நானும் ஹீரோவும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை ஆன்ட்டிகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக தான் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்கா. ரொம்ப நாள் இங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது இல்லையா, அதனால ஹீரோட்ட சொல்லிகிட்ருக்கா, நான் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து மூவ் ஆகுறேன் அப்படி. எதுக்கு இந்த முடிவு எடுக்கிற, திரும்பவும் என்னால் உன்னை கண்டெல்லாம் பிடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இல்லைப்பா, ரொம்ப நாள் என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது,
அப்போனா நீ என் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது குடி வந்துறியா அப்படின்னு. எது உன் பக்கத்தில்? அந்த அளவுக்குலாம் என்னால் ரெண்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. உன்கிட்ட யார் ரெண்ட்டு கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா ரெண்ட்டு கொடுக்காம நான் எப்படிரா இருக்க முடியும்? சரி ஓகே, நீ வந்துட்டு அந்த காட்டில் மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு இலை கொடுத்தில்ல, அந்த இலையோட பெரிய மரத்தை வந்துட்டு எனக்கு வரைஞ்சி கொடு. நான் வந்துட்டு அதை ஃபோன் கேஸெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, இவ வந்து ஒரு டிசைனர் தானே. ஸோ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வரைவா. அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இந்த டெஸ்க்கு, பெஞ்சு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பான் போல். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த ஜியா, அப்புறம் அந்த அண்ணாக்காரன் 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் இந்த ஜியா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனராக ஜாயின் பண்ண போகிறான். ஸோ அதை பற்றி 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட இருந்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. நீ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்காக தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். சரி நான் பிஸியாக இருக்கேன், நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். இவனும் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி பார்க்குறான். அந்த ஃபோன் பவுச்சில் அழகாக அந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா அவள் வரைஞ்சி கொடுத்துருக்கா. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேபிளில் ஒரு மேகசீனை பார்க்குறா. அதான் அந்த ஊ வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு கவர் ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. எங்கள் அம்மாவோட ஒர்க்கு திருடி தான் நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக மாறி இருக்க. எங்கள் அம்மா கிட்ட இருந்தோம், என்கிட்ட இருந்தோம் நீ எந்த விஷயங்களை எடுத்தியோ திரும்பவும் அதே விஷயங்களை நானும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா அந்த கோதான் கால் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பார் இல்லையா, நேராக ஹீரோனை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவளோட பழைய வீட்டுக்கு போயிருப்பா போல். அங்கே ஆளை காணோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி. ஸோ நான் உங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணோம், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு இவள் ஃபோனை வச்சிட்றா. இதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அந்த ஊ வந்துட்டு இவளை வெளியே போக சொல்லியிருந்துருக்கும் இல்லையா, அப்போ அவங்க தாத்தா ஃபோட்டோவோடு நின்றுட்டு இருக்கும்போது அந்த கோ பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருந்திருப்பாரு. உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக உங்களை பற்றி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ இவ வந்து சொல்லிட்டு இருந்திருப்பா, நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லு நான் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது, நீ அந்த ஊவை டிவோர்ஸ் பண்ணி தனியாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதனால தான் இந்த ஆள் வந்து அந்த ஊக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மூவை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. அதாவது போன டைம் பார்த்தீங்கன்னா இவங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து ப்ரைஸை டபுள் மடங்காக ஏற்று அப்படின்ற மாதிரி இதுதான் சொல்லி கொடுத்துருக்கோம் போல். அது ஹீரோ வந்து அசால்ட்டாக சமாளிச்சிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க டைமண்டுக்கான ப்ரைஸை வந்துட்டு ஏற்ற சொல்லுது போல். இல்லை மேடம் அது அப்படி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இது கண்ணா பின்னான்னு திட்டி அமுச்சு விட்டுருதா. ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதை ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மூவ் வந்திருக்கு. ஸோ இவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அந்த அம்மா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த ஜியா அப்புறம் ஹீரோ 2 பேருமே வந்து இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ வந்து ஜாயின் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும். அந்த ஜியா வந்து உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. இல்லை ஆன்ட்டி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஃபாரினில் உனக்கு வந்து படிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ அங்கே போய் படி. இங்கெல்லாம் நீ வந்து டிசைனராக ஒன்றும் ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டே இருக்கு. ஸோ இவளுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கிட்ட இந்த ஜியாவை பார்த்தீங்கன்னா மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவங்க தான் சீஃப் டிசைனர் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு டிசைனும் பார்த்துட்டே வந்துட்டுருக்காளா. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன், இதெல்லாம் இந்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே திரும்புகிறா. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெட்டை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கா. இது என்ன டிசைன், இதை நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. இது வந்து ஒரு நாவலில் வந்து ஒரு டிசைனு, அது நீ வந்து திருடி டிசைன் பண்ணியிருக்கா, உனக்குலாம் கேவலமாக இல்லை வெக்கமாக இல்லை அப்படி இப்படின்னு. அப்போ அந்த அண்ணங்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், சரி விடு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்றா. இவ வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா, இவளெல்லாம் நம்ம கம்பெனியில் வச்சுக்க கூடாது அப்படின்னு. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்கவே கூடாது, அவளை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு. இதை பற்றி தான் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, வந்த அன்னைக்குன்னே ரொம்ப சூப்பராக வேலை செய்கிற அப்படின்ட்டு வழக்கம் போல் ஹீரோவோட அண்ணா பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டு இருக்காப்புல. சரி, இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டி போனால் என்ன அப்படின்ட்டு, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், நான் உனக்கு குக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்துட்டு, சாரிப்பா நீங்கள் 2 பேரும் போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, என்ன நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி வச்சுருக்கா, இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் உனக்காக குக் பண்ணது அப்படின்னு. அந்த டைமு அந்த ஜியா கிட்டேருந்து இவனுக்கு ஃபோன் வருதா, அதை ஹீரோயின் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாளா. அது ஒன்றும் இல்லை, அவள் என்னோட ஒர்க் பார்ட்னர் தான், சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கும் போது இவ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. எங்கிட்ட ஜியா பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் தான் இருந்துகிட்ருக்கா. சரி சரி விடு விடு, அவன் வந்து ஏதோ கொஞ்சம் பிஸியில் இருக்கான், அதனால தான் இப்படி இருப்பான் அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. எங்கிட்ட அந்த பூ பார்த்தீங்கன்னா அது டிசைன் பண்ண ஜுவல்லரியா என்னன்றது தெரில, அதெல்லாம் 1 by 1 எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்போது லாயர்கிட்டேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி டிவோர்ஸை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. அந்த ஆள் வந்து ஏதோ சும்மா தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி இது நினச்சிட்டு இருந்திருக்கும் போல். ஆனால் இப்போ லாயர் ஃபோன் பண்ணவும் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜியா வந்தோன்னே புலம்பிகிட்டு இருக்கு, உங்கள் அப்பனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா, அவர் சும்மா சொல்கிறாருன்னு நினச்சா இப்போ எனக்கு லாயரே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், நான் அன்றைக்கே சொன்னேன் அப்பா கிட்டே நல்ல விதமாக பேசுங்க அப்படின்னு. அன்னைக்கு கோவமாக பேசிட்டு இன்றைக்கி ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா வந்துட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் விட்டுலாம் போக மாட்டார் அப்படின்னு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஹீரோட்ட கொடுக்கும்போது அவனும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் கேப்பில் சொல்லிகிட்டு இருக்கா, நான் எல்லா ஜுவல்லரி கம்பெனிக்குமே என்னோடய ரெஸ்யூமை சென்ட் பண்ணியிருக்கேன், ஏன் உன்னோட கம்பெனி கூட நான் சென்ட் பண்ணியிருக்கேன், பட் யார் ரிப்ளை பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தரலன்ற மாதிரி. ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உன்னோட டேலண்ட்டுக்கு யார் வேணாலும் உன்னை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அட்ரஸ் சொல்லியிருந்திருப்பா போல், இங்கேயாடி நீ ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான், ஏன்னா இது ஹீரோட வீடு தானே. ஆமாம், நான் எதுவும் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேனா, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இவங்களுக்கு பின்னாடி ஹீரோ வந்துட்டுருக்கான், என்னடா என் வீட்டில் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சரி வந்துட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட கம்பெனிலேருந்து ஹச்ஆர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே காது கொடுத்து கேட்டுட்ருக்கான், அவன் என்ன பேசுகிறா அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு தெரியாமல் ஏதோ சீக்ரெட்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டு தான், நாளைக்கு நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு. இருந்தாலும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, நாளைக்கு நம்ம இவனோட கம்பெனிக்கு போனால் அவன் எப்படி ரியாக்ட் ஆவான்னு தெரிலையே அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டீச்சர் ஊவை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வரைஞ்ச எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமு இந்த ஜியா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னம்மா இன்னியும் ரெடி ஆகலையா, அப்பாவோட எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல அப்படின்னு. அதான் அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாரு, நான் எதுக்காக வரணும் அப்படின்னு. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணலாமா, வாமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரா. இங்கிட்ட அந்த ஆளை தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல, நீங்கள் சூப்பராக ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சரி உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பொண்ணு எங்கே அவங்க வரலையான்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க வந்திருக்காங்க. அடாடா, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃபும் ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்ருக்கு. அப்படியே மெதுவாக வந்து இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் அப்படி இப்படின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லுது ஜியாவும், அப்பா அதான் அம்மா வந்துட்டு ரொம்ப சாரிலாம் கேட்குறாங்களே, ஸோ மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு. உங்கள் அம்மா மன்னிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்கா, ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கா, இதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு. இவ ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. அம்மா வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் கெரியருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிவோடு சொல்கிறாரு, என்னால் உங்கள் அம்மாவோட வாழ முடியாது, ஸோ எனக்கு டிவோர்ஸ் வேணும் தான் அப்படின்னு. அந்த ஹீரோயின் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேச மாட்டா, இதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா.
நீங்கள் 2 பொண்ணுங்களையுமே இழக்கணுமா, யாருமே இல்லாமல் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவை தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதே இல்லாமல் கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த காம்படிஷனுக்கு அப்புறமா என்னை யாருமே இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிற, ரொம்ப வாழ்த்துக்கள்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த ஜியா அப்புறம் அந்த ஹீரோவோட அண்ணா 2 பேத்தையும் காட்டுறாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்களா. அப்போ 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீஃப் டிசைனர் என்ன வந்தன்னைக்குனே அந்த பொண்ணை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு காசிப்பெல்லாம் பேசும்போது ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னவங்க இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பேசுகிறானுங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படித்தான் போக போக பழகிடுவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேர்த்த இன்டர்வியூ எடுக்கணும், ஸோ ரெடியாகி வா அப்படின்னு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வராளா. உடனே ஜியா பார்த்தீங்கன்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்க, உனக்கெலாம் தகுதி இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை விட்டு வெளியே போ அப்படின்னு. அந்த டைமு இந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோன் வந்து சொல்கிறா, நான் இன்னும் என்னோடய ஒர்க்கையே காட்டலையே, நீ ஏன் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவள் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கா, அவளோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஜியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இவளோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாகவே இருக்குது. அதை பற்றி இவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாட்டிமாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறெல்லாம் எரியுது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் வீட்டுக்கு போங்க, எங்களோட முடிவை வந்துட்டு நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அவளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது இவங்க வந்துட்டு ஒரு பார்க்கில் தான் வாக்கிங்கெல்லாம் போவாங்க போல், அந்த யோகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போல். அங்கே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிராயிங்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கு. இவங்க பேத்தியோட பட்டன் வந்து ஏதோ உடஞ்சிருச்சாம்மா, ஆனால் அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோனேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்துட்டு அந்த பட்டனை வச்சு இப்படி ஒரு செயின் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்க. ஸோ அதை நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணுறேம்மா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இது எல்லாமே அந்த பாட்டிமா பார்க்குறாங்க. ஹீரோனும் பார்த்துட்டு கேட்குறான், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. உனக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, ஆனால் நீ ஏன் இங்கே உட்காந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்ருக்க, நிறைய ஜுவல்லரி ஷாப்புக்கெல்லாம் போனேன் அப்படின்னா உனக்கு வேலை கிடைக்கும்ல அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், நான் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான். ஏன்னா இங்கே ஒருத்தவங்களும் ஒரு விதமாக வந்துட்டு ஆசைப்படுவாங்க, இந்த மாதிரி டிசைன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணி என்னோடய டிசைனை வந்துட்டு நான் ஓனாக பில்ட் பண்ணுவேன், அதுக்காக தான் அப்படின்னு. இந்த பாட்டிமா வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. கண்டிப்பாக நீ வந்துட்டு ஒரு ஜுவல்லரி கம்பெனிக்கு போன அப்படின்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு. நானுமே ஒரு கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அது உங்கள் கம்பெனி தான், நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க, உன்னோட ஒர்க்கை பொறுத்து நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் போல். ஹீரோயினை வந்து அந்த பாட்டிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஹீரோயினை வந்துட்டு இந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அதை வந்துட்டு நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.